மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் மட்டும் வாசிக்க கேட்போம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஒரு விசையாக கண்களை மூடி, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தமை சோத்தரிக்கிறேன். இந்த வார்த்தை உம்முடையதையா? இந்த வார்த்தையில் மறைந்திருக்கிற வாக்கு தத்தங்களை வெளிப்படுத்தும். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும். மேன்மையான ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தக்கதாக இந்த வாக்கு தத்தம் மாறட்டும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். வாசிக்கலாமா இன்னொரு முறை? அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வாக்கு தத்துவம் இதுல என்னன்னு கேட்கும் பொழுது, உங்களுக்கு என்ன தேவை என்பதை தேவன் இந்த மாதத்திலே அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்க தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறாராம். இந்த மாசத்திற்கு நிறைய பேருக்கு நிறைய தேவைகள். அநேக வாடகை கொடுக்கணும், அநேக காரியங்கள், ஸ்கூல் காரியங்கள், பிள்ளைங்களுடைய காரியங்கள், ட்ரெஸ்ஸு காரியங்கள், ஷூ காரியம், நிறைய விஷயங்கள் உங்களுடைய தேவைகளாக, மளிகை காரியங்கள் எல்லாவற்றுக்கும், டூ வீலரு லோன் காரியங்கள், குழு காரியங்கள், இபி காரியங்கள் எல்லாம் நிறையா இருக்கும். ஒரு கமிட்மெண்ட்டு இந்த மாதத்தில் எல்லாருக்கும் நிறையா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, இதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த மாதத்துல கர்த்தர் அந்த காரியத்தெல்லாம் கொடுக்க போறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? சோகமான ஆமேன் எதுக்கு தெரிஞ்சுக்கலாமா? அவர் தர போறாரா? உங்க உற்சாகமாய் நீங்க கேட்கிறத கர்த்தர் பார்ப்பார்ல. கொடுக்கிறது மட்டும் முக்கியம் இல்லைங்க. நீங்க தேவனிடத்துல உங்களை போய் முழுசா அர்ப்பணிச்சு நீங்க நிக்கிறத கர்த்தர் பார்க்க விரும்புறார். இன்னைக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு மட்டும்தான் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. நீங்க ஆசீர்வாதமா இருக்கணுமா? எதுக்குன்னா, இந்த மாசம் கர்த்தர் ஒரு காரியத்தை வைக்கிறாங்க. என்னன்னா, இந்த மாசம் வெறும் ஆசீர்வாத மாதம். அல்லேலூயா. இதுவரைக்கும் இல்லாத மாதமா இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்கு. ஆண்டவர் அநேகருக்கு நான் இன்னைக்கு ஒருவேளை கர்த்தர் நம்ம கிட்ட பேசுனது எப்படிப்பட்டதா இருக்குன்னு அநேகருடைய வாக்குத்தத்தங்களுடைய செய்திகள்லாம் போட்டு பார்த்தேன். எல்லா செய்திகளும் ஏதோ ஒன்று, இளைப்பாறு தருவேன், ஏதோ ஆறுதல் தருவேன், நடத்துவேன், பெறுவேன், அப்படி சொல்லிக்கிட்டே வந்தாரு. அப்போ கர்த்தர் என்கிட்ட, ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு விதமா இருக்கு, இவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கீங்களேன்னு. நான் இந்த காரியத்தெல்லாம் நீ உங்ககிட்ட சொல்றதெல்லாம் யாரெல்லாம் நம்புறாங்களோ அவங்களுக்கு மட்டும் இது வாய்க்கும்னார். எதை நம்புறாங்களோ அதை மட்டும் வாய்க்க பண்ணுவேன். இது பொதுவான செய்தி அல்ல, இது உன் சபைக்கு விசேஷித்ததா இருக்கும். ஆனாலும் சில பேர் தன்னுடைய பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக ஜெபிப்பாங்க. சில பேர் சில வியாதி என்னை விட்டு ரொம்ப காலமா போகலன்னு அதை அறிந்திருக்கிறேன் என்று இயேசுக்கு சொல்றார். சில பேர் நான் என்னுடைய பிள்ளைங்களுடைய ஃபியூச்சர் எப்படி, இல்லை நான் வீடு காரியம் எப்படி, என்னுடைய கார் காரியம் எப்படி, நான் என்னுடைய ஆவிக்குரிய நிலை என்னன்னு கூட எதிர்பார்த்து காத்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் நிச்சயமா அதுக்கு ஒரு நல்ல பதிலை கொடுக்க போறாரு. அல்லேலூயா. நான் அந்த காரியத்துல உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க போறீங்க என்று ஆண்டவர் உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு ஆதாரமாக ஒரு காரியத்தை வாசிக்க போகிறோம். என்னன்னா, உங்களுக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவைகளை கர்த்தர் நேர்த்தியாய் சந்திக்க போகிறார். அதற்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே தேவனுடைய ராஜ்யத்தையே
நீங்க தேடணுமா. தேடுனா அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்க எவைன்னு சொல்ல போறாரு. இந்த மாசம் ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்க போறாரு. அந்த ஆசீர்வாதத்தை நீங்க கண்டிப்பா பெற்றுக்கொள்வீங்க. அந்த ஆசீர்வாதத்தை உங்ககிட்ட எதுன்னு சொல்ல போறாரு ஆண்டவர். அதுக்காக என்ன சொல்றாரு, நீ முதல்ல என்னுடைய ராஜ்யத்தை நீ தேடு. என் ராஜ்யத்தை தேடும் பொழுது இவைகள் உனக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும். ராஜ்யத்தை தேடுறவங்களுக்கு இவைகள் கூட கொடுக்கப்படும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். கூடனா ஒரு அளவு இருக்குல்ல, இருக்கா இல்லையா? என்ன அளவுல கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாருன்னு பார்க்கலாமா? ஒரு கூட ஒரு அளவு இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்படின்னா எனக்கு கூட கொடுக்கறதுக்கு ஆதாரமா ஏதாவது வசனம் இருக்கா? நீங்க எனக்கு கூட கொடுக்க போறீங்களே ஆண்டவரே, அந்த காரியத்தை நான் தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் முதலாவது ஒரு காரியத்தை சொன்னாரு. நான் இன்று முதல், இந்த ஒரு நாளை சொல்றாரு, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் டே வாக்குத்தத்தம் கொடுத்து இன்னைக்கு உங்களை பிளஸ் பண்ண போறாரு. தேடுறவங்க கண்டடைவாங்க. என் ஆசீர்வாதம் எங்க, என் பிளஸ்ஸிங் எங்கன்னு தேடுறவங்க இந்த மாதத்துல, இந்த வாரத்துல, இன்னைக்கு பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து இன்னைக்கு தானாங்க சொல்லுங்களேன். அப்பா இன்னைக்கு இன்று முதல் ஸ்டார்ட் பண்றாரு. இந்த 28 நாளும் நீ ஆசீர்வாதமா இருக்க போக. அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது இவைகள் உனக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாருக்கும் கிடைக்கிற அளவை விட ஒரு அளவு நான் கொடுக்க போறேன். என்ன அளவு? இன்னைக்கு ஒரு மடங்கு ஒரு காரியத்தை கொடுக்க போறாரு. ரெண்டாவது ஆசீர்வாதம் எத்தனை மடங்குன்றத நீங்க பார்க்க போறீங்க. சகரியா எழுதின அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரம் 12வது வசனம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். நம்பிக்கை உடைய அரணுக்கு திரும்புங்கள். அவங்க எல்லாம் இந்த கூட்டத்தோட கூட்டமா போடுறவங்க இருக்காங்க இல்ல. முதல்ல சொன்னாரு இன்றைக்கு, இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்க போறேன்னு ஒரு நாளை கொடுத்துட்டாரு. ரெண்டாவது சொல்றாரு, அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். நம்பிக்கையுடைய சிறகுகளே அரணுக்கு திரும்புங்கள். எத்தனை மடங்கு ஆசீர்வாதம் கொடுக்க போறாரு? ரெட்டிப்பான. முதல்ல 1 சொன்னாரு, இன்று முதல், இன்னைக்கு 1. இப்ப 2 மடங்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாரா? எப்ப? இன்றைக்கே தருவேன். இன்னைக்கு கொடுக்க போற, இன்னைக்கு கொடுக்க போற, இன்னைக்கு கொடுக்க போற, இன்னைக்கு கொடுக்க போற ஆசீர்வாதம் டபுள். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கும், உலக பிரகாரமா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிக்க போறேன். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இன்னைக்கு யார் யாரெல்லாம் வாங்கிட்டு வர போறீங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா. இந்த 1ஆம் தேதி என் பிள்ளைகளுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஏசப்பா கொடுக்க போறதற்காக ஏசப்பாவை நான் ஸ்தோத்திரம் பண்றேன். எத்தனை மடங்கு? நீங்க எதுல எதிர்பார்க்கறீங்களோ அதுல கொடுப்பாராம். 2 மடங்கு பார்த்துட்டோமா? இன்னொரு மடங்கு பார்க்க போகிறோம். ஆதியாகமம் முதல் மடங்கு. ஏன்னா உங்க ஆசீர்வாதம் கூட கொடுக்கப்படும் சொன்னார்ல, அந்த கூட அளவு சொல்றாரு. இன்று முதல் ஆசீர்வதிக்க போறேன். எப்படி ஆச்சுன்னா 2 மடங்கு ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பேன்னு அவர் சொல்லிட்டாரு. எங்க இருக்கிறவங்களுக்கு? அரண்ல பாதுகாப்புக்குள்ள இருக்கிறவங்களுக்கு, வெளியில இருக்கிறவங்களுக்கு இல்ல, உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு இல்ல, உங்களை சொல்லிட்டு இருக்காரு அவரு. உங்க அரணுக்குள்ள இருக்கிற உங்களுக்கு தருவாராம். எப்ப எது வாங்கினாலும் எங்க வீட்டுக்காருக்கு
எப்ப எது வாங்கினாலும் என் பிள்ளைக்கு, இன்னைக்கு அங்க இருக்காரு அவருக்கு, இந்த இவங்களுக்கு, உங்களுக்கு ஆமென். அரணுக்குள்ள இருக்க உங்களுக்கு சொல்றாரு. ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 43வது அதிகாரம் 34வது வசனம். அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். அவர்கள் எல்லோருடைய பங்குகளை பார்க்கிலும் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாயிருந்தது. முதல்ல எத்தனை மடங்கு இருந்துச்சு? இன்றைக்கு 2 மடங்குன்னு சொன்னாரு. இந்த மாசத்திலேயோ இந்த வாரத்திலேயோ யார் எதிர்பார்க்குறீங்களோ விசுவாசிக்கிறீங்களோ, சரி இது யார்கிட்ட இருந்து வந்துச்சு, யாருக்கு வந்துச்சு? இங்க பாருங்க, அப்பா முதலே சொல்லிதான் ஆரம்பிச்சிருக்காரு. யார் இதை விசுவாசிக்கிறானோ அவனுக்கு கொடுக்க போறேன். அவங்க தேவைகளை அறிஞ்சிட்டாராம். அவங்களுக்கு இன்னது தேவைன்னு நான் அறிஞ்சிட்டேன். அதை எப்படி கொடுக்க போறேன்னா, முதல்ல இன்று முதல் ஆசீர்வதிக்க போறேன். எப்படி ஆசீர்வதிக்க போறேன்? 2 மடங்கா அவங்களை ஆசீர்வதிக்க போறேன். அது இன்னைக்கே நடக்க போகுது. அவங்க எப்படி வாங்க போறாங்க? அடுத்த காரியத்தை சொல்லும் பொழுது சொல்றாரு, யார் யாருக்கு கொடுத்தா? யோசேப்பு தன் சகோதரனுக்கு கொடுத்தான், பென்யமீன் கொடுத்தான். எத்தனை மடங்கு கொடுத்தான்? 5 மடங்கு. அப்ப உங்க உறவினர், உங்க சகோதரர்கள், உங்க சபையாரா கூட இருக்கலாம், எத்தனை மடங்கு அவங்ககிட்ட இருந்து ஆசீர்வாதம் வரப்போகுது? 5 மடங்கு. எனக்கு தெரியாது, விசுவாசிக்கிறவனுக்கு மட்டும்தான். எனக்கு இன்னைக்கு 5 மடங்கு இந்த மாசத்துல வரும்னா 2 மடங்கு 5 மடங்கா மாறும். அல்லேலூயா. 5 மடங்கு எதுல வேணாலும் நடக்கும். இன்னொரு மடங்கையும் பார்க்கலாம். தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுங்க. தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் எடுங்க. 20வது வசனம் வாசிங்க. இது எத்தனை மடங்குன்னு பார்ப்போம். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சாமர்த்தராக கண்டான். முதல்ல 2 மடங்கு, அடுத்த 5 மடங்கு. இப்ப சொல்றாரு, ஞானவாணிலேயே நீ கொஞ்சம் 10 மடங்கு ஞானவாணியா, உனக்கு ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு ஆசீர்வாதம் மட்டும்தான். இந்த மாசம் இது தொடக்கனால உன்னை பிளஸ் பண்ணி அனுப்பணும்னு சொல்லுவாங்கல்ல. இந்த இந்த கல்யாணத்துக்கு 10 பொருத்தமும் கரெக்டா இருக்குங்கன்னு. 10 கரெக்டா இருக்கான். 10 கரெக்டா இருக்கு. 10 ஓம்பக்கமா இருக்கு. 10 ஆசீர்வாதமா இருக்கு. யாருக்கிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னா அந்த வசனத்துல வாசிங்க. யாருக்கிட்ட இருந்து வந்துச்சு? ராஜா கிட்ட இருந்து வரப்போகுது. அப்ப 10 மடங்கு. நம்மளை யாருங்க அரசாள்றா? சொல்லுங்களேன். ஸ்டாலினா? சரி, அரசாங்கத்துல இருந்து 10 மடங்கு ஆசீர்வாதம் வரப்போகுதுங்க. நீங்க ஒரு அறிவிப்பு கேட்க போறீங்க. முதல் அறிவிப்பு இந்த மாசத்துல இருந்து தொடங்க போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க? பென்ஷன் திட்டத்துக்கு கொண்டு வர போறாருங்க. மிச்சம் இருக்க 9 சொல்லுவாருங்க. 10 மடங்கு உங்க காதுக்கு வரப்போகுதுங்க. ராஜா கிட்ட இருந்து வர்றதுனால அரசாங்கத்துல இருந்து நல்ல செய்தி. 10 மடங்கு, 10 ஆசீர்வாதம் இந்த பிப்ரவரி 28க்குள்ள. விசுவாசிக்கிறீங்களா? முதல்ல எத்தனை மடங்கு? 2 மடங்கு. 2வது 5 மடங்கு. 3வது 4வது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம். தசாபாகத்தை கொடுத்தவங்களை சொல்ல போறாரு. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை அடைந்தான். அல்லுங்க 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 அல்லுங்க. கர்த்தர் இந்த மாதத்துல தசாபாகத்தை விதைத்தவங்க எத்தனை மடங்கு அறுக்க போறாங்களாம்? 100 மடங்கு. இங்க பாருங்க, இந்த தேசத்துல ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அதை ஆசீர்வதித்ததுனாலே எப்ப எடுத்தான்? அந்த வருஷத்துல. அதே அப்படின்னா இந்த வருஷத்துக்குள்ள ஆமென் எத்தனை மடங்குங்க? 100 மடங்கு முழுசையும் கொடுக்க போறாரு. ஆமென். அல்லேலூயா.
இந்த இந்த வருஷத்தின் கடைசியில வந்து சாட்சி சொல்லுவீங்கல்ல, 100 மடங்கு ஆண்டவர் ஒரு 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 ஆலோசனை சொல்றாரு. கேட்க யாரு விரும்புறீங்க? ஒரு பேப்பர்ல நீங்க இந்த ஜனவரியில இருந்து எழுதி வச்சுக்குங்க. ஏன்னா உங்களால 100 மடங்கு சாட்சிய டிசம்பர் மாசம் சொல்லவே முடியாது. அவ்வளவு நடத்த போறாரு. அதனால ஜனவரியில இருந்து உங்களுக்கு நடந்ததெல்லாம் உங்க பேப்பர்ல எழுதிட்டே வாங்க. முக்கியமானது இது எனக்கு கிடைச்சிச்சு, ஜனவரியில கார் கிடைச்சிச்சு, ஜனவரியில இந்த பணத்தேவை சந்திச்சிச்சு, ஜனவரியில என் பிள்ளைக்கு உண்டான காரியத்தை கத்தர் என் வீட்டுக்கு உண்டான பாதைகளை கொடுத்தாரு, ஜனவரியில தரிசனத்துல இந்த வீட்டை எனக்கு காட்டினாரு, இந்த இதெல்லாம் எழுதிரு. ஆண்டவர் இன்னைக்கே சொல்றாரு, டிசம்பர் மாசம் உன்னால சொல்லி முடியாத சாட்சி நீ உன் நோட்டை முழுவதும் எழுதி வச்சிருப்ப. யாருக்கு நடக்குமா? இன்னைக்கு இந்த 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 பிப்ரவரி 1ஆம் தேதி யாரெல்லாம் நம்புறானோ அவனுக்கு மட்டும்தான், விசுவாசிக்கிறவனுக்கு மட்டும்தான் 2 மடங்கு ஆசீர்வாதம், ரெட்டிப்பான நன்மை, 5 மடங்கு ஆசீர்வாதம் அங்கிருந்து சகோதரனிடத்துல இருந்து வரப்போகுது, 10 மடங்கு ஆசீர்வாதம் ராஜாவின் இடத்துல இருந்து கொடுக்க போறாரு, 100 மடங்கு ஆசீர்வாதத்தை இந்த வருடம் முழுவதுக்குள்ள நீ எழுதி வைத்துக்க, எழுதி முடியாத ஆசீர்வாதத்தை உங்ககிட்ட கொடுக்க போறாரு. அல்லேலூயா, இருக்கீங்களா? அல்லேலூயா. அப்ப இன்னும் ஒரு மடங்கையும் பார்த்துடலாமா? உபாகமம் 1 எங்க 20 2 வந்துருச்சு, 5 வந்துருச்சு, 10 வந்துருச்சு, 100 வந்துருச்சு. அப்படின்னா ஏதாவது வேற ஒண்ணு பெண்டிங் வச்சிருக்காராமா? அப்பமே 1:11 உபாகமம் 1:11. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும், இருக்கீங்களா? இப்ப இருக்கிறத பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதா தட்டுங்களேன், மகிமைப்படுத்துங்களேன், மகிமைப்படுத்துங்களேன், மகிமைப்படுத்துங்களேன். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, இப்ப இருக்கிறத பார்க்கலாம் கொஞ்சம் 1000 மடங்குன்னு சொல்லிட்டாருங்க, சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதென்ன உங்க மகனுக்கு மட்டும் ஆசீர்வாதம்? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லாதான் இருக்க போற, 1000 மடங்கு அள்ளிட்டு வர போற, இயேசுவே அதை கொடுக்க போகிறான். அல்லேலூயா. 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை இயேசு வாய்க்க பண்ண போற. முதல்ல 2 மடங்கு, 5 மடங்கு, 10 மடங்கு, 100 மடங்கு, 1000 மடங்கு. ஒண்ணு பார்த்துடலாமா? கடைசியா ஒண்ணு, ஆதியாகமம் 12 3. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவரை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அப்படின்னா இந்த ஆசீர்வாதம் எண்ணில் அடங்கா ஆசீர்வாதம். ஒன்னால பூமியில் உள்ளவங்களாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி கடைசி ஆசீர்வாதம் எண்ணில் அடங்கா ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்களை உங்க வாழ்க்கையில கட்டளையிட போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? சில 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 தீர்க்க தரிசனமான சில வார்த்தைகளை ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னதுனால அதை குறிச்சிட்டு வந்திருக்கேன். அதை உங்களுக்கு தர நான் விரும்புறேன். எத்தனை பேரு எனக்கு வேணும்? எத்தனை மடங்கு கொடுத்திருக்காரோ அந்த மடங்குக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்றத தீர்க்கமா நான் சிலதை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்ததை அள்ளிட்டு வந்திருக்கேன், அதை உங்களுக்கு கொடுக்க போறேன். முதல் காரியம் ஒண்ணுன்னு குறிச்சு கொள்ளுங்க. ஆதியாகமம் 12:2 ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த கடைசி வார்த்தை, இந்த கடைசி வார்த்தை எதுக்கு சொல்றான்னு கேட்டுங்க. மடங்கு சொல்லிட்டார்ல, 2, 5, 10, 100, 1000 எண்ணில் அடங்கா சொல்லிட்டார்ல. அவர் சொல்றாரு, நீ எப்படி இருக்க போறேன்னா ஆசீர்வாதமாவே இருப்பாய். இந்த வசனம் உண்மைன்றவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த வார்த்தை உங்களுக்கு பரிபூர்ணமா உங்க வாழ்க்கைக்குள்ள கடந்து வரப்போகுது.
அந்த வார்த்தைக்கு நீங்க தான் பாத்திரர், உங்களுக்கு தான் அதை நடத்த போறாரு. ஆமென். நீங்க ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. ஆமென். முதல் காரியமா தீர்க்கமா கர்த்தர் சொன்ன வார்த்தை, ஆமென். ஆசீர்வாதமா இருப்பாய். 10 மடங்கு இல்ல, எண்ணில் அடங்கா கொடுத்துட்டு ஆசீர்வாதமாவே இருப்பியா. ஆமென். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான், கர்த்தர் அதை ஆசீர்வதித்தபடினாலதான் அந்த வருஷத்துல 100 மடங்கு பலனா. அந்த வார்த்தையை தான் சொல்றாரு, நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, அவன் வர 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 விருத்தி அடைந்து மகா பெரியவனானா. அப்ப எண்ணிலடங்கா ஆசீர்வாதம் பெறணும்னா நீ மகா பெரியவனா இருப்ப. அல்லேலூயா. இரண்டாவது ஆசீர்வாதம் உபாகமம் 22:7. முதல்ல நீ ஆசீர்வாதமா இருப்பாயினாரு. இரண்டாவது உபாகமம் 22:7 தீர்க்க தரிசன வார்த்தை, தாயை போகவிட்டு ம். குஞ்சுகளை மாத்திரம் எடுத்துக்கொள்ளலாம், ம். அப்பொழுது நீ நன்றாயிருப்பாய், இப்ப சொல்றாரு, உன் நாட்களும் நீடித்திருக்கும். நீ நன்றாயிருப்பாய். சில வேளைகள்ல நான் ஒரு முறை ஒரு செய்தி கேட்டேன். நான் ஒரு எப்பனா ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி கேட்டேன். ஆலன் பால் அவர் ஆசீர்வாத அந்த சேனல், அவங்க வந்து ஒரு ஒரு பிளெஸ்ஸிங் டிவி அவங்க வந்து ஒரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்போ அந்த பிரசங்கத்தில் ஒரு வார்த்தையை கேட்டார். அந்த வார்த்தையை பிரசங்கிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பிரசங்கம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு வார்த்தை அவர் சொன்னார், நீ நீ எதையா சாப்பிடனா அதனுடைய குஞ்சுகளோடு நீ அதை புசிக்க கூடாதுன்னு பைபிளில் எழுதியிருக்கு. அப்படின்னா அதோடைய குட்டி அதையும் சேர்த்து ஒரு ஒரு உணவு சாப்பிட்றோம்னா அதோடைய குட்டிகளையும் சாப்பிடக்கூடாதான். அப்படி சொல்லும்போது அவர் சொல்றாரு, நீ பிரியாணி சாப்பிட்றேன்னா அதோடைய எக்கு இருக்குல்ல, சிக்கன் பிரியாணி, அதோடைய எக்கை நம்ம வந்து சேர்த்து புசிக்க கூடாது அப்படின்னு சொன்னார். அது என்ன காரியம் எனக்கு தெரியல, அதையும் சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு அது ஞாபகம் வருது. என்ன சொல்றாரு, அது குஞ்சுகளோடு நம்ம அதை சேர்த்து புசிக்க கூடாதான். அப்படின்னா அது தாயனை அதை உட்கொள்றதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்துருக்காரு. எந்த பறவைன்னு தெரியல, கொக்கா இருந்தா அது குஞ்சுகளோடு முட்டைகளோடு அதை சேர்த்து சாப்பிடக்கூடாது. அதை தனியா நம்ம புசிக்கலான்னு கொடுத்துருக்கு. புசிக்கலான்னு கொடுத்ததோட அதை சேர்த்து சாப்பிடக்கூடாதான். அல்லேலூயா. அப்படி நீ அதை வேணான்னு தவிர்த்தா நீ நன்றாயிருப்பாய். முதல்ல நீ ஆசீர்வாதமாயிருப்பாயின்னு சொன்னாரு. ரெண்டாவது நீ நன்றாயிருப்பாய் என்றாரு. மூணாவது 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 30ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அடுத்த வார்த்தை, ஆசீர்வாதத்துக்கு உள்ள மறைஞ்சிருக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா, சகலத்தையும் அடமான வச்சதையோ நீ எது மானமா இருந்தாலும் சரி நீ திருப்புற காலம் இந்த காலம். போன மாசம் என்னை ஏளனமா பேசினாங்க, நிந்தையா. இந்த மாசம் திருப்புற காலம், உன்னை திருப்பி கொண்டு வருகிற காலம், நீ சகலத்தையும் திருப்புற காலம் இந்த மாசம்தான். கர்த்தர் சொல்லுகிறார், முதல்ல நீ நன்றாயிருப்ப, ஆசீர்வாதமா இருப்ப, ரெண்டாவது நல்லா இருப்ப, அடுத்து மூணாவது சகலத்தையும் திருப்பிட்டு வருவ, நாலாவது 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல ஒரு காரியம் செய்ய போற. அது பெரிய காரியமா இருக்க போகுது. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், அல்லேலூயா, மேலும் பலப்படுவாய் என்றார். கர்த்தர் சொல்றாரு, இது தீர்க்க தரிசன வார்த்தை. எதுக்குள்ள இருக்கு தெரியுமா? ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கிறதா. முதல்ல சொன்னாரு, நீ ஆசீர்வாதமாயிருப்பாய்,
நன்றாயிருப்பாய், சகலத்தையும் திருப்பிட்டு நிப்ப. அடுத்து சொல்றாரு, பெரிய காரியங்களை உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க செய்வாங்க. பெரிய காரியங்களை நீதான் செய்ய போகிற. பெரிய காரியங்களை என்ன கொண்ட ஆண்டவரே, நீதான் திருப்ப போற. நானா போய் திருப்பிட்டு, நீதான் போய் திருப்பிட்டு வர போற. கர்த்தர் ஒன்ன அனுப்பி கர்த்தர் சகலத்தையும் திருப்பி கொண்டு வர போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒன்ன கொண்டு போய் திருப்பி கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. ஏசாயா 62:2. ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். அப்படின்னா இப்ப இது வரைக்கும் ஒருவேளை நீ ராசி இல்லாதவ, நீ ஒன்றுக்கும் உதவாதவ, நீ என் வீட்டில் இன்னைக்கு நீ பிரயோஜனம் இல்லாதவளா கூட இருக்கலாம். நீ அப்படி இருக்க இப்படி இருக்க அப்படின்லாம் சொல்லியிருக்கலாம். ஆண்டு சொல்றாரு, நீ புது நாமம் தரிக்கப்பட்டு அழைக்கப்பட போற. நீதான் ஆசீர்வாதம், நீதான் ஆசீர்வாதம். சில பேரு ஆசீர்வாதமா இருக்கும், ஒரு ஆசீர்வாதமா அங்க இருக்காது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் பேரை மாத்தி நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று உன்னை அழைக்க போறேன். அல்லேலூயா. முதல்ல நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நன்றாயிருப்பாய், சகலத்தை திருப்புவாய், பெரிய காரியங்களை நீதான் செய்ய போற. நீ புது நாமம் தரிக்கப்பட்டவன் என்று அழைக்கப்பட போற. 3வது வசனம் வாசிங்க. அதுலயே, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியா இருக்க போற. அல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு தீர்க்கமா கர்த்தர் சொல்ல சொன்னது. அதனால இந்த வார்த்தையை சொல்றேன். ஏன்னா ஆசீர்வாதத்தை எத்தனை மடங்கு கொடுக்கிறேன்னு சொன்னவரு உள்ள இருக்க ரகசியத்தை சொல்லணுமேன்னு கேட்டப்ப கர்த்தர் சொன்னதை குறித்திருக்கேன். நீங்க இப்படிப்பட்ட ராஜ முடியா இருக்க போறீங்க, கனமுள்ளவர்களா இருக்க போறீங்க என்று அழைக்கப்பட போறீங்க. அல்லேலூயா. ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். வறட்சி இல்லாததாய் நீ மாறப்போகிற. வாசிங்க. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் நீரூற்றை போலவும் இருப்பாய். வறட்சி விலகுது. அதுதான் சொல்றாரு. இந்த மாதத்துல 28 நாளைக்குள்ள வறட்சி உன்னை விட்டு பிடுங்கப்படும், விலகி போகும். யாருக்கு நடக்கும்? இந்த வார்த்தைய விசுவாசிக்கிறவனுக்கு மட்டும்தான் நடக்க போகுது. இந்த மாசம் இத போய் எடுத்து எழுதி நீதான் எடுத்து நீதான். கர்த்தர் உனக்குதான் கொடுக்கிறாரு, ஒன்னதான் சொல்றாரு. நீ அவர் கையில இருக்க, உன் வாழ்க்கையில எல்லாமே மேன்மையா வரப்போகுது. ஏசாயா 58:12. வறட்சி மாறுதுங்க. உன்னிடத்தில் இருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திவாரங்கள் மேல் நீ கட்டுவாய். என்ன செய்ய போறாரு? திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். இந்த புது பெயர் கொடுப்பாராம். நிறைய பேரை திருத்துறவன மாத்த போறாரு. புது பேர் கொடுக்க போறாரியா? உனக்கு புது பேரு. இதுவரைக்கும் நீ எந்த பேர்ல இருந்து உன்னைய எல்லா இடத்துலயும் போன, ஐயா வந்துருச்சு, மாத்துறாரு. ஏசு சொல்றாரு, நான் இந்த மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தேன்ல, என் பிள்ளைங்க விசுவாசாங்கல்ல, அவங்கக்கிட்ட சொல்றேன், அரணுக்குள்ள இருக்கிறவங்கிட்ட மட்டும் நான் சொல்றேன், அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க, நன்றா இருப்பாங்க, சகலத்தை திருப்பி கொண்டு வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்கள வச்சு நான் பெரிய காரியம் செய்வேன். அவங்க அழைக்கப்படுகிற நாமத்தை மாத்துவேன். அவங்க ராஜமுடியா இருப்பாங்க, அவங்க பாக்கியவான்களா இருப்பாங்க, அவங்க நீர் வற்றாத நீரா இருக்கும், அவங்களுக்கு வாய்க்கால திறப்புவேன்.
வாய்க்கால திறக்க போறாரு. காற்றையும் காண மாட்ட, மழையும் பார்க்க மாட்ட, எல்லாம் திருப்தியாகத்தக்கதாக வாய்க்கால்களை கர்த்தரே திறக்க போகிறாரு. அப்படி சொன்னவரு இவங்க ஐஸ்வர்யவான்கள், இவங்க மேன்மையானவங்க, இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க இயேசுவனுடைய பிள்ளை, இவங்க கர்த்தருடைய பிள்ளை என்ற புது நாமத்துல அழைக்கப்பட போறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஏசாயா 58:14 ஒரு காரியத்தை சொல்றாரு. நீ எப்படி இருக்க போறாயா? அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். போதும். ஆண்டவர் சொல்றாரு, புது பெயர்ல அழைக்கப்படுற நீ, உன்னை அவங்க வார்த்தை சொல்லும் போது உன் மனசு சந்தோஷப்படுமா? மனசார எத்தனையோ மாதத்துல நீ துக்கப்பட்டிருக்கேல, உன் மனது சந்தோஷப்படுகிற வார்த்தைகளை நீ கேட்க போகிற இந்த பிப்ரவரியில கர்த்தர் அந்த வார்த்தையை நீ கேட்பன்னு தீர்க்கமாய் உனக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பிதா அறிந்திருக்கிறார். உங்களுக்கு எது தேவைன்றத அறிந்தவர் தான் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு. யாரு வீட்டுல போய் இந்த வசனங்கள்லாம் எடுத்து இது என்ன காரியம், இது எனக்கு என்ன சொல்லியிருக்காரு, எத்தனை மடங்குன்றது ருசிச்சு எது உங்களுக்கு திட்டமும் தெளிவுமா இதுதான்டா எனக்குன்னு அப்படின்னு உங்களுக்கு புரியுதோ அது கிரியை செய்ய ஸ்டார்ட் ஆயிரும். அந்த காரியத்தை இந்த நாட்கள்ல நீங்க காண போறீங்க. முதலாவது எப்படி உட்கார்ந்துருக்க போறீங்க? ஆசீர்வாதமா வந்து அமர போறீங்க, நல்லா இருக்க போறீங்க, சகலத்தை திருப்பினவங்களா இருக்கு, பெரிய காரியம் செஞ்சவளா இருக்க போறீங்க, அழைக்கப்பட்டவங்களா இருக்க போறீங்க, நீங்க ராஜமுடியா இருக்க போறீங்க, நீங்க பாக்கியவான்களா இருக்க போறீங்க, வற்றாத நீரூற்றுல இருக்க போறீங்க, புதுபல நிறைந்தவர்களா இருக்க போறீங்க, மனமகிழ்ச்சியா இருக்க போறீங்க. கர்த்தரை நம்புகிறவர்களை கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு ஆசீர்வதிக்கிறான். அல்லேலூயா. இந்த பிப்ரவரி மாதம் உங்களை நல்லா தான் நடத்த போறாரு. இந்த மாதத்துல உங்களுக்கு புது பலன் கொடுக்க போறாரு. புதிய மாற்றத்துக்குள்ள கர்த்தர் உங்களை கூட்டி சேர்க்க போகிறாரு. நீங்க நல்லதான் இருக்க போறீங்க. முதல்ல கர்த்தர் சொன்னாரு 2 மடங்கு, கர்த்தர் 2 மடங்கு சொன்னாரு. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்க, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன், இன்றைக்கே தருவேன்னு இன்னைக்கு தொடங்கிட்டாரு. இன்னையிலிருந்து 28 நாட்கள் ஸ்டார்ட் ஆயிருச்சு. 2 மடங்கு, 5 மடங்கு, 10 மடங்கு, 100 மடங்கு, 1000 மடங்கு, கோடி மடங்கு, எண்ணிலடங்கா மடங்கு நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை உன்மேல் பலிக்க போகிறது. முழங்கால் படிக்கலாம், ஜெபிக்கலாம்.